நம் பாதையில் இந்த நதி குறுக்கிடுகிறது. இதை நாம் எவ்வாறு கடந்து செல்வது? சிலந்திதான் நமக்கு உதவி செய்ய வேண்டும். நான் உங்களுக்கு உதவி செய்யலாம். ஆனால் உதவி செய்தால் எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும்? நீ உதவி செய்தால் நாங்கள் சேகரிக்கும் உணவுப் பொருட்களில் உனக்கும் ஒரு பங்கு கொடுப்போம். அப்படியா? சரி, உங்களுக்காக இப்பொழுதே ஒரு வலுவான பாலத்தை உருவாக்குகிறேன். பாலம் உருவாகிவிட்டது. நன்றி சிலந்தியாரே. நண்பா, வா போகலாம். அங்கு பார்த்தாயா? எவ்வளவு பெரிய அரண்மனை கட்டி செழித்து வாழ்கின்றார்கள். ஆம் நண்பா, தற்போது காவலர்கள் கவனமில்லாமல் இருக்கிறார்கள். அடித்து விடலாமா? என்ன, இங்கு யாரையும் காணோம்? அது முக்கியம் இல்லை. முதலில் உணவு சேகரிக்கும் கிடங்கை கண்டுபிடிக்க வேண்டும். உணவு கிடைத்துவிட்டது. நான் நம் நண்பர்களுக்கு செய்தியை அனுப்பிவிட்டு வருகிறேன். நீங்க யார்? ஏன் அனுமதி இல்லாம உள்ள வந்தீங்க? காவலர்களே, இங்க வாருங்கள். Take that! Not so fast! Whoa, careful! You'll see! என் இடத்தை விட்டு வெளியேறுங்கள். இவளை சிறைப்புரியுங்கள். அரண்மனை முழுக்க ராணியை தேடிவிட்டோம். எங்குமே தென்படவில்லை. வேறு இடத்திற்கு சென்று தேடுவோம். வா. இந்த ராணி எவ்வளவு வெயிட்டா இருக்காடா. சுத்தமா தூக்கவே முடியல. இவ்வளவு தூரம் இன்னும் எப்படி தூக்கிட்டு போவோம் தெரியலையே. கை காலெல்லாம் நடுங்குது. கொஞ்ச நேரம் கீழே இறக்கி வைங்க, அப்புறம் மீண்டும் தூக்கிட்டு போறான். ஆமாண்டா, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம் வாங்க. இன்று உணவு தேட சென்ற நமக்கு ராணியும் இலவசமாக கிடைத்து விட்டாள். இவளை வைத்து மொத்த உணவையும் எடுத்துக்கொள்வோம். இன்று ராணியை எப்படியாவது கண்டுபிடித்தாக வேண்டும். நமக்குள் சண்டை எதுவும் வேண்டாம். ராணியை விடுங்கள். உங்கள் ராணியை விட வேண்டுமென்றால் நீங்கள் சேமித்து வைத்த அனைத்து உணவுகளையும் எங்களிடம் கொடுத்துவிட்டு ராணியை கூட்டிச் செல்லுங்கள். நம்மிடம் இருக்கும் உணவை இவர்களுக்கு கொடுத்துவிட்டால் வருங்காலத்தில் நாம் என்ன செய்வது? என்னை விடுவிக்க உணவையெல்லாம் தர வேண்டாம். போர் புரிந்து என்னை கொண்டு செல்லுங்கள். அதுவரை நான் இந்த சிறைக்குள்ளேயே இருக்கிறேன். போருக்கு தயாராகுங்கள். நமது ராணிக்காக. வெற்றி நமதே. அம்பு மழை பொழியட்டும். அம்பு விடும் கருவியில் இயக்குங்கள். Whoa! I'm flying!
Mercy! We surrender! We yield to you! எங்களுக்கு வேறு வழியில்லாமல் தான் நாங்கள் இதை செய்கின்றோம். நாங்கள் சேமித்து வைத்த உணவு அனைத்தும் வெள்ளம் காரணமாக ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டது. உணவோடு சேர்ந்து எங்கள் உறவினர்களும் இறந்து விட்டார்கள். எங்கள் பிள்ளைகள் உணவின்றி வறண்ட நிலத்தில் தவித்தார்கள். உங்கள் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இயற்கை சீற்றத்தால் தாங்கள் தங்கள் உடைமைகளை இழந்தது வருத்தமளிக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் அதற்கு மற்றவர்களின் உணவை திருடுவது தீர்வல்ல. உங்களுக்கு உணவையும் வீட்டையும் நாங்கள் கட்டித்தர உதவுகிறோம்.